குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. சாம்பார், பீன்ஸு சாம்பார் வைக்கிறேன். அதுக்கு பருப்பு, பூண்டு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சள்தூள்லாம் போட்டு வச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ், ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு புளி சாதமும் வாழைக்காய் பொரியலும் ரெடி பண்ண போகிறேன். புளி சாதன்றதால இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். புளி சாதம்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு போட்டாச்சு. இப்போ இதுலேயும் கடுகு போட்டாச்சு. வெங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலே வந்து வதக்கணும். ஆயிலே வந்து இந்த வாழைக்காய் வதக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை போட்டுறேன். இதை நல்லா வதக்கணும். கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் இப்போ இதுலேயும் கருவேப்பிலை போட்டேன். வாழைக்காலையும் கருவேப்பிலை போட்டேன். புளி சாதத்துக்கும் கருவேப்பிலை போட்டேன். நல்லா வதங்கிட்டேன். பச்சை மிளகாய் போட்டேன். பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை நல்லா வதங்கியாச்சு. பச்சை மிளகாய் நல்லா வதங்கியாச்சு. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னே ஊற வச்சாச்சு. அதிலேருந்து நல்லா ஒரு கொஞ்சம் திக்காக வந்து புளி காய்ச்சல் எடுத்து இப்போது ஊற்றிக்கிறேன். ஒரு அழாக்கு அரிசி எடுத்ததால் 2 அழாக்கு இது ஊற்றணும். இது லைட்டாக புளி காய்ச்சல் உள்ளது போட்டேன். 2 அழாக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அது அந்த சூட்லேயே வேகும். இதில் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிட்டேன். 1/2 ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிட்டேன். அது அந்த இதில் அப்படியே வெந்துடும். அது ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். வச்சாச்சு. புளி சாதத்துக்கு ரெடி பண்ணி வைக்கிறேன்ல பொடி, அந்த பொடியை வந்து ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 2 விசில் வச்சா புளி சாதம் ரெடி ஆகிடும். ஆட் பண்ணிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணோடனே இப்போ அரிசி எடுத்து இதில் போட வேண்டிய. இதில் அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டோடனே இப்போ சால்ட்டு செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணோடனே இப்போ இது குக்கர் போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரே ஒரு 2 விசில் வந்தோடனே புளி சாதம் ரெடி ஆகிடும். அப்படியே அதுவே வந்து அந்த எண்ணெயிலையும் சூட்லேயும் வந்து வெந்து அது சுருண்டி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கும். வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. புளி சாதமும் குக்கர் விசில் வந்தால் ரெடி ஆகிடும். விசில் வந்துச்சுன்னு ஆஃப் பண்ணிக்கிறோம். அது வந்தோடனே பீன்ஸ் இது பண்ணி சாம்பார் இது பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸ் போட்டாச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. கல்லுப்பு போட்டாச்சு. இது ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சிடலாம். திறந்தாச்சு. திறந்து புளி சாதத்தை பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இல்லை முதல் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக ஊற்றிக்கிட்டு இப்போ இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பிளேட்டில் ஆற வச்சா புளி சாதம் ரெடி. சாம்பார் வச்சாச்சு. கொச்சின்னு இருக்குது பீன்ஸ் சாம்பார். இங்கே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சாம்பார் ஒரு பக்கம் கொதிச்சுன்னு இருக்குது. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணோம், எடுத்து சாம்பாரில் கொட்டிக்கலாம். சாம்பார் நல்லா தலை கொச்சின்னு இருக்குது. ஃபைனலாக சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது தோசை ஊற்றிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. புளி சாதம், சைட் டிஷ் வந்து வாழைக்காய் ஃப்ரை, தோசை, பீன்ஸ் சாம்பார்,
அப்புறம் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணது, ஜாம் போட்டு வச்சுருக்குது, அப்புறம் வந்து சால்ட் பிஸ்கெட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.